உங்களுக்கு யார் கூட எப்ப பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்ப நீங்க பேசலாம், சரியா? பேசலாம். ஸ்ரேயா, ஸ்ரேயா, என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. மூசா, நான் இப்போ பேசுறேன் மூசா. எனக்கு தெரியுமே. தெரியுமா? நான் தானே உனக்கு அந்த மேஜிக் புக்கையே பிரசன்ட் பண்ணது. ஆமா, எனக்கு பேச்சு வந்ததுல என்ன பேசுறதுனே புரியல. பரவாயில்ல, கற்பனையில பேசினாலும் அத நிஜம் மாதிரி நினைச்சுக்கிட்ட. அதனாலதான் சந்தோஷத்துல உனக்கு தலகால் புரியல. பேசு, என்னெல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டியோ எல்லாத்தையும் கொட்டு. உன்னோட தேக்கி வச்ச ஏக்கத்துக்கு ஒரு வடிகால் தான் இந்த கற்பனை பேச்சு. என்னால பேச முடியுங்கிறத என்னால நம்பவே முடியல மூசா. அதான் நான் எதிரில நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேனே. நீ பேசுறது எல்லாமே என்னோட காதுக்கு கேக்குது. உன்னால பேச முடியும். ஏதாவது பேசு. நான் என்ன பேசுறது? சரி, நீ ஒரு கேள்வி கேளு, நான் அதுக்கு பதில் சொல்றேன். பயப்படாம கேள்வி கேளு. மூசா, இவ்வளவு நாளா என்னால ஏன் பேச முடியாம போச்சு? போச்சுடா, வந்ததும் கேக்குற முதல் கேள்வியே சிக்கலா இருக்கே. சொல்லு மூசா, இத்தனை நாளா எனக்கு பேச்சு வராம இருந்ததுக்கு காரணம் என்ன? ஸ்ரேயா, நீ எவ்வளவு புத்திசாலிங்கிறத இந்த ஒரே கேள்வியில நிரூபிச்சிட்ட. நீ கேட்ட கேள்விக்கு அந்த கடவுள் தான் பதில் சொல்லணும். அதை தவிர வேற எதை பத்தி வேணும்னாலும் கேள்வி கேளு, நான் தாராளமா பதில் சொல்றேன். இல்ல மூசா, எனக்கு பேச்சு வந்ததும் தோணுற முதல் கேள்வியே இதுதான், தெரியுமா? நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இந்த கேள்விக்கு பதில் தேடி நேரத்தை வேஸ்ட் பண்ணாம பேசுறதுனால கிடைக்கிற சந்தோஷத்தை நீ அனுபவி. அதுக்குதான் இந்த மேஜிக் புக்கையை நான் உனக்கு பிரசன்ட் பண்ணேன். இத பாரு ஸ்ரேயா, உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஏன் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம். உன்ன மாதிரியே பேச முடியாம இருக்கிற எத்தனையோ குழந்தைங்களுக்கு நான் உனக்கு பிரசன்ட் பண்ண மாதிரி மேஜிக் புக் இருக்கா? என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா நீ எவ்வளவு லக்கி கேர்ள். முதல்ல உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாம் யாருன்னு சொல்லு. எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அப்பா, தாத்தா, அப்புறம் மூசா, அப்புறம் கௌரி, பாலு, கௌதம், சந்தியா. அவ்வளவுதானே உனக்கு பிடிச்சவங்களோட பேரு? ஞாபகம் வந்துருச்சு. ஜீனி, உன்னோட தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா. சரி சரி சரி, இந்த லிஸ்ட்ல இன்னும் நிறைய பேர் சேரணும். அதுக்கு நீங்க எல்லார்கிட்டயும் பயம் இல்லாம பழகணும், என்ன? ஆமா, உனக்கு திருக்குறள் தெரியுமா? நானே சொல்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதே நாவினார் சுட்டவடு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவந்தற்று. வெரி குட். சரி, உனக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா?
சரி அப்ப பாடு. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீ. ஸ்ரேயா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டிஃபன் ரெடி, சாப்பிடவா? தலை சுத்துற மாதிரி இருக்க. ஜீனி, பிரஷர் மாத்திரை கொடுக்க மறந்துட்டியா? நான் உருவாக்கின மெஷின் கிட்ட நானே தோத்துக்கிட்டு இருக்கேனோன்னு தோணுது. அறிவியல் விதிகளை மீறி தான் சில விஷயங்கள் நடக்குது. அது இப்போ எனக்கே பாதகமா வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆமா, நான் எதுக்காக இங்க வந்தேன்? எதையோ எடுக்கணும்னு தான் வந்தேன். பிரஷருக்கும் சுகருக்கும் மாத்திரை எடுக்கணும் தான் வந்தேன். ஓ, கண்ணாடி போடலையோ? கண்ணாடி எங்க வச்சேன்? ஓ, ரிவர்ஸ்ல யோசிச்சா எங்க வச்சோன்னு ஞாபகத்துக்கு வரும். லேப்லேருந்து வந்தோம். அப்போ லேப்ல போய் பார்ப்போம். அட்வான்ஸ் லெவல்ல இல்லாம ஆர்டினரியா இன்னொரு ஜீனியை உருவாக்கணும்னா கூட ரொம்ப டைம் ஆகுமே. செய்ய வேண்டிய வேலையெல்லாம் தேங்கி கிடக்குதே. பாப்போம். என்ன பத்தியும் என் ஆராய்ச்சியை பத்தியும் நல்லா தெரிஞ்ச ஒரு அசிஸ்டண்ட்டை நான் எங்க போய் தேடுவேன்? தேடினாலும் கிடைக்கணுமே. மனுஷங்க மேல நம்பிக்கை இல்லாததால தான் ஒரு மெஷினை உருவாக்கினேன். மெஷினும் பொய் சொல்லி ஏமாத்துது. போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஜீனி போன் எடுக்காம என்ன பண்ணுது? ஓ ஷிட், இந்த ஞாபகம் மறதி வேற. ஹலோ மாமா, நான் மாதேஷ் பேசுறேன். சொல்லுங்க மாப்ள. என்ன மாமா, வாய்ஸ் டல்லா இருக்கு? உடம்பு சரியில்லையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல மாமா, வழக்கமா ஜீனி தானே போன் எடுக்கும். ஆமா, ஜீனி எங்க? வந்து உள்ள வேலையா இருக்கு. சரி மாமா, நீங்க எப்ப கிளம்பி வரீங்க? என்ன விசேஷம்? இன்னைக்கு சண்டே.
என்னம்மா மறந்துட்டீங்களா? ஸ்ரேயா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. நீங்க மறந்துட்டாலும் ஜீனி உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்குமே. ஆமாமா, காலையிலேயே ஞாபகப்படுத்திச்சு. இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா வந்துருவேன்னு ஸ்ரேயா கிட்ட சொல்லுங்க. ஓகே மாமா. ஹைட்ரோபாமுக்கு லேசர் இருக்கு, கவலை இல்லை. கூடிய சீக்கிரம் நான் வேற முடிவு எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எனக்கே தடுமாற்றமா இருக்கே. அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் கிட்ட இருந்து எப்படி அம்மா அப்பா பாட்டி தாத்தாவை காப்பாத்த போறோம்? மந்திர சக்தியை விட மதிநுட்பமே கை கொடுக்கும்னு நம்ம பூத கடவுள் வேற சொல்லியிருக்காரு. ஒரே குழப்பமா இருக்கே. மூசா, வாங்க உட்காருங்க. என்ன மூசா, ஸ்ருதியே குறைஞ்சு போச்சு. எப்பவும் குருதி புனல் ரேஞ்சுக்கு துடிப்பா இருப்ப, இப்போ குணால் ரேஞ்சுக்கு குழப்பத்துல இருக்க. வாட் இஸ் த ப்ராப்ளம்? பாலு, ஓகே சொல்லு மூசா, உனக்கு என்ன ஆச்சு? அம்மணி, இதத்தான் நான் சினிமாவெல்லாம் காட்டி சிம்பாலிக்கா கேட்டேன். நீ சிம்பிளா கேட்டுட்ட. தட்ஸ் ஆல். பாலு, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? நோ ப்ராப்ளம். மூசா, நீ சொல்லு, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? மூசா, எதையும் எங்க கிட்ட இருந்து மறைக்காத. உன் முகத்தை பார்த்தா உனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. என்ன பிரச்சனை சொல்லு. மூசா, எங்களால உனக்கு உதவ முடியலனாலும் உன் கஷ்டத்தை பகிர்ந்துக்க எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல? மூசா, கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்றவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். நாங்க உன்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருக்க ஆசைப்படுறோம். சொல்லு மூசா, உன்னோட ப்ராப்ளம் என்ன சொல்லு. எல்லாரும் சொல்லு மூசா சொல்லு மூசான்னு மூசாவை கேட்டுட்டு இருக்காங்க. நாமளும் எதுவும் கேட்காம இருந்தோம்னா கௌரவ பிரச்சனை ஆயிடும். அதனால நாமளும் ஒரு சொல்லு மூசா சொல்லி விட்டுருவோமே. சொல்லு மூசா, என்ன மூசாச்சு? அந்த ஸ்ரேயா கூட 5 நாள் டூர் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தேன். இந்த பிரச்சனையில் உன் மந்திர பலத்தை விட மதிநுட்பமே அதிகம் கை கொடுக்கும். ஆகையால் பூத உரு தரிக்காமல் மானிட உருவிலேயே காரியமாற்று. இதான் நடந்தது. இப்ப எப்படி என்னோட குடும்பத்தை காப்பாத்த போறேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன். மூசா, இது ரொம்ப சிக்கலான வேலை தான். மந்திர சக்தியை அதிகமா யூஸ் பண்ணாம மனித சக்தியை பயன்படுத்தி இந்த பிரச்சனையை தீர்க்கிறது கஷ்டமான காரியம் தான். யூ சி, மந்திர சக்தினா ஒரு ரே விட்டு அல்லது ஒரு வட்டம் போட்டு ஈஸியா பாத்துடலாம். ஆனா மனித சக்தினா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். அதான் என்ன செய்யறதுன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஒரே குழப்பமாவே இருக்குப்பா. மூசா, உனக்கு அந்த வசிய மந்திரத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. தெரியாதா? ஏய், நீ என்ன எக்கோவா? அவன் சொன்னே திருப்பி சொல்ற. பாலு, மூசா, நம்ம அந்த சிலிண்டரை இங்க கொண்டு வந்தாலும் மந்திரம் தெரிஞ்சாதானே எல்லாரையும் வெளியில கொண்டு வர முடியும். அந்த சிலிண்டர் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா?
அது டேய் பாலு, நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்காத. மூசா, முதல்ல அந்த சிலிண்டர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதை கைப்பத்தி எடுத்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் அந்த வசிய மந்திரத்தை பத்தி யோசிப்போம். ஆமா, அதான் கரெக்ட். சிலிண்டரை உன் மந்திர சக்தி மூலம் கண்டுபிடிக்கலாம்ல? கண்டுபிடிக்க முடியும். அப்போ ரொம்ப ஈஸியா போச்சு. நீ அந்த சிலிண்டர் எங்க இருக்குன்னு கண்டுபிடி. ம். என்ன மூசா, அந்த சிலிண்டர் எங்க இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சதா? தெரிஞ்சது. அது ஒரு கார்ல இருக்கு. அது டிராவலிங்ல இருக்கு. இந்த சிட்டியவே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அது இப்ப எங்க இருக்குங்கிற பிளேஸ் எனக்கு சரியா தெரியல. ஐயோ, என்ன மூசா அது? டிராவலிங்ல சிட்டியை சுத்திட்டு இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. இந்த ப்ரொஃபசர் எக்ஸ் ஒரு சரியான கேன பையன் நினைச்சேன். ஆனா நல்ல விவரமா தான் இருக்கான். மூசா, அந்த எக்ஸ் பிரில்லியண்டா யோசிச்சா அதை விட பிரில்லியண்டா நாம யோசிப்போம். அதான் கரெக்ட். நான் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க. சரி.